ஈரான் அமெரிக்க போர் பதற்றத்தினால் தமிழ்நாட்டில் முட்டை விலை உயர்வு. எங்கேயோ போர் நடக்குது, நீங்க ஏன்டா முட்டை விலை ஏத்துறீங்க? முட்டை நாமக்கல்ல இருந்தா வருது. கேஸ் தட்டுப்பாட்டு காரணமாக கிராமத்தில் வாழும் இளைஞர்கள் விறகுகளை வெட்டி நகரத்தில் விற்பனை. பரவா, நல்ல ஐடியாவா இருக்க. பேசாம நம்மளும் இந்த வியாபாரத்தை இறங்கிடுமா? சென்னையில் பெட்ரோல் பங்கில் வரும் கூட்டத்தை பார்த்து கோபால் என்ற நபர் டீ கடை ஆரம்பித்துள்ளார். பேசாம ஒரு 4 சைக்கிள் வாங்கி அவசரி கடனா வச்சிடலாமா? இவளுக்கு சமைக்கவும் தெரியல, சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறா. புதுசா சமைச்சு ட்ரை பண்றான்ட்டு என் உசுரோட விளையாடுறதே இவளுக்கு வேலையா போச்சு. அன்னைக்கே ஜோசியக்காரன் சொன்னா, சாப்பாட்டு தாண்டா உனக்கு சாவுன்னு. ஏன் விதிய எழுதையில காலங்காத்தால கடாய கழுவு இட்லி உண்டான கழுவுன்னு சாவடிக்கிறா. என்ன அங்க முழுமுழுப்பு கழுவிட்டியா? இத கழுவிட்டு மேல துணி இருக்கும், துவச்சி எடுத்து வந்து போட்டுருவேன்னா எல்லாம் சுத்தமா இருக்கணும். இது துணி வேறவா? வேலைக்கு போன்ற திமிரு வீரவசனமா பேசிட்டு போற. இருடி சாயந்தரம் வீரனோட வரேன். நெது வீரமா? ஒன்னும் இல்லம்மா, சாயந்தரம் சன் டிவில அஜித் நச்ச வீரம் படம் போடுறாங்களா, போய் பாருன்னு சொன்னேன். வேலைக்கு போய் வேலை செய்யறது பெரிய வேலையா தெரியலீங்க. ஆனா காலையில எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு கிளம்பி வேலைக்கு வர்றதுக்கே அது தாங்க பெரிய வேலையா இருக்கு. எபா 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 இவனை மதியில ஒரு டீர் கூட முழுசா குடிக்கும்போடா சாமிய. எங்க பார்த்தாலும் கேனோட சுற்றுறானுங்க. பைக் வச்சுனவன் தான் பெட்ரோல் வாங்கி போறான்னு பார்த்தா சைக்கிள் வச்சுனவனும் பெட்ரோல் வாங்கி போறா. எதுக்குதான் வாங்கி போறான்னு அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது, குடிக்கிறவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஊர்ல இருக்கிற எல்லா பைத்தியமும் இங்கதான் இருக்கானுங்க சாமி. ஐயோ, ஒண்ணுமே ஞாபகம் வரலையா? a+b² = g². ஐயோ, g²ன்றது ரியல் எஸ்டேட் கம்பெனி நேம்ல. கழுது வேற எக்ஸாம் அந்த கதையாவது எழுதலாம், இதுல கதையே எழுத முடியாது. மேக்ஸ் எக்ஸாமா போச்சு. இன்னைக்கு என்ன எல்லாம் நல்லா படிக்கிற மாதிரியே எழுதுவானுங்க பாரு. ஒருத்தனாவது தலையை தூக்குறான்ட்டு பேசாம கால்குலேட்டர்ல கொண்டாட சம்பு போற மாதிரி நோண்டி விட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்கிற ஸ்கேலுங்கெல்லாம் 2 வாட் பேருக்குதான் ஐடியில வேலை சேரும். வேற ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. எம்டி கிட்ட ஒரு நாள் லீவ் குடியான்னு கேட்டா, ஏன் எதுக்கு எப்போ எங்க போற, ப்ராஜெக்ட் முஸ்டியா, உன் ரேட்டிங் என்னன்னு சொல்லி தாலியா இருக்கிறான். அவன் கேக்குற கேள்வியில லீவே வேணான்னு தோணிது. திங்கக்கிழமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுசுறுப்பாம மொத்த வேலையை நம்ம தள்ள கட்டு ஓட்டானுங்க. மாச சம்பளம் 18,000, கோல்டு 1 கிராம் ரேட்டு 17,000. இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கடா, விளங்கிடும். அது சரி, அதிர்ஷ்டம் அம்பாஸ்டர்ல ஏறி வந்தா பிரச்சனை பிளைட்ல ஏறி வருது. ஹலோ, யாரு? SBI பேங்க்ல இருந்து பேசுறோம், மேனேஜர் பேசுறோம். உங்க கார்டு ரெனியூவல் பண்ணும், ATM நம்பர் சொல்லுங்க, 16 நம்பர். எந்த பேங்க்ல இருந்து சார் பேசுறீங்க? SBI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெட் ஆபீஸ் சென்னையில இருந்து பேசுறோம். சரி சார், இது கார்டு ரினியூல் பண்ணலாம்னா சார் ஆகும். கார்டு ரினியூல் பண்ணனா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும். இன்னைக்கு லாஸ்ட் டேட். ATM மேல இருக்கு, 16 நம்பர் சொல்லுங்க. சார், ATM மேல 16 நம்பர் இல்லையே சார், 2 நம்பர் தான் இருக்கு. அரே சலா பைத்தியம், ATM மேலே 16 நம்பர் இருக்கும். சிங்கிள் டிஜிட்ல சொல்லு 16 நம்பர். நாங்க ஹெட் ஆபீஸ் தான் பேசுறோம், நோ ப்ராப்ளம். மெயின் பிரான்ச். சரிங்க சார், உங்க அட்ரஸ் சொல்லுங்க. அரே சலா, உன்ன நம்பர் கேட்டா என்னோட அட்ரஸ் கேக்குற, 16 நம்பர் சொல்லு. சார், 16 நம்பர் இல்ல சார், ஒரு நம்பர் தான் இருக்கு, அதெல்லாம் கூட பேசிட்டு இருக்கேன். அரே போன் நம்பர் இல்ல பாய், ATM நம்பர். ATM-ஆ? அது எப்படி சார் இருக்கும்? அதே மேல இருக்கும் பாரு நம்பர் 16 நம்பர் சொல்லு. நைனா பார்க் கூட்டு போறீனா? பார்க்கடே ஒண்ணு, நீ பார்க் கூட்டு போற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். பார்க்கு போலாம். நைனா பார்க்கு.
பார்க்கே பார்க்கு வெத்தலை பார்க்கு டாபு டூயா பார்க்கு போலாம் நம்ம பார்க்கு போலாம் நம்ம பார்க்கு போலாம் நம்ம பார்க்கு போலாம் பார்க் ஜான் சீனா பார்க்கிட்டு போ பார்க்க போனோம் பார்க்கிட்டு போ ஐயோ பார்க்கே